தி Pearl by John Steinbeck. ஜான் ஸ்டெயின்பக் ஃபேமஸான அமெரிக்கன் நாவலிஸ்ட் 1962 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ரைட்டிங்ஸ்க்காக. இதனால தான் இவர் வந்து எ ஜெயண்ட் ஆஃப் அமெரிக்கன் லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. 16 நாவல்ஸ், 6 நான் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் 2 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவரோட சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப் ஈடன், ஆஃப் மைஸ் அண்ட் மென், தி கிரேப்ஸ் ஆஃப் ராத், இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். இதில் வந்துட்டு தி கிரேப்ஸ் ஆஃப் ராத் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான நாவல், புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ரொம்ப ஒரு முக்கியமான நாவலாக இந்த நாவலும் கருதப்படுது. ஓகேவா? மோஸ்ட்லி உடைய நாவல்ஸ் வந்து கலிஃபோர்னியாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸப்ட் இந்த பேர்ல் வந்து கலிஃபோர்னியா நடக்கிற மாதிரி இருக்காது. மெக்சிகோவில் இருக்கிற லாபாஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற மாதிரி இந்த நாவலாக இருக்கும். ஓகேவா? இந்த நாவலை வந்து 1945 ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக பப்ளிஷ் ஆகிருக்கு. லேட்டர் 2 இயர்ஸ் கழித்து இதை வந்து ஒரு நாவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணி 1947 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஜான் ஸ்டெயின்பக். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கலிஃபோர்னியாவில் நடக்கிற மாதிரி இல்லாமல் லாபாஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். லாபாஸில் வந்து இது ஒரு ஃபோக் டெய்ல் மாதிரி. இந்த கதை வந்து ஒரு ஃபோக் டெய்லுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகேவா? 1940 ஸ்டெயின்பக் வந்து லாபாஸ் போயிருப்பார். அங்கே கேட்ட ஒரு ஃபோக் டெய்ல ஒரு பேஸாக வச்சு இந்த நாவலாக க்ரியேட் பண்ணியிருக்காரு ஜான் ஸ்டெயின்பக். இந்த நாவலில் வந்துட்டு அடிக்கடி சாங் ஆஃப் ஈவில், சாங் ஆஃப் ஃபேமிலி, சாங் ஆஃப் பேர்ல், இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கடி வரும். அதாவது ஒரு ஹாப்பியான சீனில் வந்து சாங் ஆஃப் ஃபேமிலி, தென் ஒரு மாதிரி ஒரு க்ரீடி ஈவிலான சீன் வரும்போது சாங் ஆஃப் ஈவில், தென் அந்த ஒரு பேர்ல் ஃபைன் பண்ணுற சீன்லாம் சாங் ஆஃப் பேர்ல், அந்த பேர்ல் யூஸ் பண்ணுற சீனில் சாங் ஆஃப் பேர்ல், இதெல்லாம் வர மாதிரிலாம் ஸ்டெயின்பக் எழுதியிருப்பார். இப்போ அந்த நாவலோடைய நாவலோடைய மிச்ச கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். கினோ தான் அந்த நாவலோடைய ப்ரொட்டகானிஸ்ட். தென் ஜுவானா, கினோவுடைய ஒய்ஃப். கோயட்டிட்டோ இவங்களுடைய சின்ன பையன், இன்ஃபென்ட்ஸ் அண்ட் கை குழந்தை. தென் த டாக்டர், ஒரு கிரீடியான செல்ஃபிஷ் டாக்டர். தென் த பேர்ல் டீலர்ஸ், த நெய்பர்ஸ், இவங்கெல்லாம் மேஜர் கேரக்டரில் மைனர் கேரக்டர். தென் த ட்ராக்கர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த கினோவும் ஜுவானாவும் எஸ்கேப் ஆகி போகும்போது வேரட்டி தேடிட்டு போவாங்க. தென் ஜுவான் தாமஸ், கினோவுடைய ஓல்டர் பிரதர், அண்ட் அப்போலோனியா, ஜுவான் தாமஸுடைய ஒய்ஃப். இப்போ இந்த நாவலோடைய சம்மரி பார்த்துடலாம். இந்த நாவலோடைய பிகினிங்கில் வந்துட்டு ஒரு கோட்டட் பேசேஜ் கொடுத்துருக்கோம். அந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த பேர்ல், இந்த சொல்ல போகிற இந்த நாவலோடைய கதை வந்து திரும்ப திரும்ப பலமுறை சொல்லப்பட்ட ஒரு கதை தான். அதாவது இது நான் ஆல்ரெடி சொன்னேன், 1940 ஸ்டெயின்பக் அந்த லாபாஸ் போயிருக்கும்போது அங்கே கேட்ட ஒரு ஃபோக்டெயில் பேஸ் பண்ணி எழுதின ஒரு கதை. ஸோ இது வந்து திரும்ப திரும்ப அங்கே சொல்லப்படுற ஒரு கதை தான். எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை கேட்குற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களோட இதோட ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டட் பேசேஜில் கொடுத்து இந்த நாவலாக ஸ்டார்ட் ஆகுது. லாபாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பீச் ஓரமாக இருக்கிற ப்ரஷ் ஹவுசஸில் வாழ்கிற ஒரு தம்பதி தான் இந்த கினோவும் ஜுவானாவும். நல்லா ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு குவாய்ட்டுன்னு ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான், கை குழந்தை இருக்கான். ஒரு நாள் மார்னிங் வந்துட்டு ஜுவானா அவங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இப்போ சாங் ஆஃப் ஃபேமிலி ப்ளே ஆகுது. அதாவது நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, அந்த மூட் நல்லா ஹாப்பியாக செட் ஆகிருக்கு. அவங்களுடைய டெய்லி சோர்ஸ் வேலையை பார்த்துட்ருக்காங்க. தென் கினோ அவருடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் தான் இவங்களுடைய பையன் குவாய்ட்டுட்டோ வந்து ஒரு ஹேங்கிங் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது இவர் வந்து ஒரு டைவர் தானே, நம்ம கினோ கடலுக்குள்ளே குதித்து முத்து எடுக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்கார்பியன் இருந்திருக்கு. இதை கவனிக்காமல் குவாய்ட்டுட்டோ அந்த பாக்ஸில் விளையாண்டுருக்கும்போது அந்த பாக்ஸை தட்டும்போது அதுலேருந்து அந்த ஸ்கார்பியன் கீழே விழுந்து கரெக்டாக குவாய்ட்டுட்டோ மேலே விழுந்து குவாய்ட்டுட்டோவை அது கடிச்சிடும். ஸோ இப்போ குவாய்ட்டுட்டோ வந்து ஸ்கார்பியன் கடிச்சிட்டு வேகமாக கினோ, இதெல்லாம் அந்த ஒரு மொமெண்ட்டில் நடந்துருச்சு, இவங்க கவனிக்கிற ஒரு மொமெண்ட்டில். அதாவது ஸ்கார்பியனை பார்த்து அடுத்த செகண்ட்லேயே இது கடிச்சிருச்சு. கினோ வேகமாக அதை எடுத்து போய் அடித்து அந்த ஸ்கார்பியனை கொண்டுறான். தென் தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க. அப்போது ஜுவான் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டரை வர சொல்லலாம்னு சொல்கிறாங்க. பட் அங்கே என்ன அப்படின்னா, டாக்டர் இந்த மாதிரி ப்ரஷ் ஹவுசஸ்க்கெலாம் வர மாட்டார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்ப்பார். இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற புவர் ஃபேமிலி. இவனுடைய ரேஸுக்காகவே டாக்டர் இங்கே வரமாட்டார். ஸோ இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு டப்புன்னு இப்படி ஜுவானா சொல்கிறா. பட் டாக்டர் அங்கே வரமாட்டாருன்னு தெரிஞ்சவொடனே இவங்க குழந்தைய தூக்கிட்டு சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது இந்த பெக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த சர்ச் வாசலில் உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் கூட பார்த்துட்டு சொல்லுவாங்க, பாவம் கஷ்டப்பட குடும்பம்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. டாக்டர் வீட்டுக்கு போன பிறகு வந்துட்டு வாசலில் உள்ளே போகக்கூடாது, வாசலில் நின்று அங்கே ஒரு சர்வெண்ட் வராரு. சர்வெண்ட் வந்து இவங்களுடைய ரேஸை சேர்ந்த ஒரு பர்சன். அவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி என்னுடைய பையனுக்கு இப்படி ஸ்கார்பியன் கடிச்சிருச்சு, கொஞ்சம் டாக்டர் சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு கினோ. உள்ளே போய் சர்வெண்ட் வந்து டாக்டர்கிட்ட கன்வே பண்ணுறாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. டாக்டர் அங்கே எப்படி இருக்காருன்னா,
பாரிஷியன் கவுன் ஒன்று வியர் பண்ணிட்டு சாக்லேட் குடிச்சிட்ருக்கிறாரு, ஒரு சாக்லேட் ட்ரிங்க் குடிச்சிட்ருக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நான் ஒன்றும் ஒரு வெட்டனரி டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரகட்டரியான வேர்ட் யூஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அதாவது வந்து நிற்கிற யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க கிடையாது, தே ஆர் ஜஸ்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இவர் அனுப்புகிறாரு. ஸோ ஹியர் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டாக்டரை தான் நம்ம அனிமல் சொல்லணும். பட் அவர் என்னடானா வெளியே வந்திருக்க எல்லாமே மிருகங்கள் மாதிரியும், நான் வெட்டனரி டாக்டர் இல்லை, என்னால் பார்க்க முடியாது போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ சர்வெண்ட் வெளியே வந்து ரொம்ப கஷ்டத்தோடு என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறாரு. ஒரு கோவத்தில் கினோ வந்து அந்த ஸ்டீல் கேட், அந்த இரும்பு கேட்டை வந்து ஒரு தட்டிட்டு அங்கேருந்து திரும்ப போகிறாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியலை, திரும்ப போகிறாங்க. போயிட்டு ஜுவானா என்ன பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் சீவீடு, இந்த கடல் பாசி எடுத்து கொஞ்சம் அந்த ஸ்கார்பியன் கடிச்ச இடத்துல வைக்கிறா குவாய்டிட்டோக்கு. எதுக்குன்னா கொஞ்சம் ஏதாவது அந்த ஸ்வெல்லிங் சரியாகும் அப்படின்ட்டு. முதலுக்கு அழுகை இல்லை, பட் இந்த இது இன்னும் உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்குது குவாய்டிட்டோக்கு. ஸோ அவங்க 2 பேரும் பயத்திலே இருக்காங்க. அப்போ கினோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, சரி நம்ம ஏதாவது ஒரு பேர்ல் கிடைக்குதான்னு பார்ப்போம், கடலுக்கு போவோம், பேர்ல் கிடைக்குதான்னு பார்ப்போம், அந்த பேர்லை வச்சு நம்ம டாக்டருக்கு பே பண்ண முடியுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ கடலுக்கு போகிறான். ஏன் அப்படின்னா டாக்டர் வீட்டு வாசலில் நிற்கும் போதே அவங்ககிட்ட கொடுக்க என்ன இருக்குன்னு சொல்லி அந்த சர்வெண்ட் கேட்டிருப்பான். அப்போது ஒரு குட்டியாக ஒரு 8 அக்லி பேர்ல் தான் இருந்திருக்கும், அதை தான் காட்டுவான், இதான் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இவன்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்காக பேர்ல் தேடி இப்போ அதனுடைய கேனோவை எடுத்துகிட்டு போகிறான். அந்த கேனோ வந்து அவனுடைய அப்பா தாத்தா எல்லோரும் பாரம்பரியமாக யூஸ் பண்ணது. ஜுவானா இப்போ காட்கிட்ட என்ன ப்ரே பண்ணுறா அப்படின்னா, கடவுளே என்னுடைய குழந்தைக்கு சரியாவதோட இப்போ எனக்கு முக்கியம் ஒரு பேர்ல் கிடைக்கட்டும், அப்போ தான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கோயிட்டோவை கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிட்டா. எப்படியாவது ஒரு பேர்ல் கிடச்சிடட்டும், அதில் வர பைசா வச்சு, அதை விற்று வர பைசா வச்சு நம்ம கோயிட்டோவை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிறான், போய் டைவ் பண்ணி ரொம்ப நேரம் தேடி ஆயிஸ்டர் பெட்லேருந்து ஒரு ஆயிஸ்டர் எடுத்துகிட்டு வரான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பேர்ல் ஒரு ரிமார்க்கபிள் பேர்லாக இருக்குது, த பேர்ல் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்துலேயே ஒரு தலை சிறந்த ஒரு பேர்லை வந்து நம்ம கினோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த நியூஸ் வந்து இங்கே கரைக்கு வந்துடுறான், வந்து ஜுவானாட்ட சொல்கிறான். இது அப்படியே டவுன் முழுக்க இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லாருமே கேள்விப்படுறாங்க, கினோ வந்து இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு பேர்லை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜுவான் தாமஸ், அது நம்ம கினோவுடைய அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுது. அவங்களும் வராங்க, வந்து எல்லோரும் ஊர்லலாம் கேட்குறாங்க. இது எப்படின்னா அந்த ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் பிடிச்சிட்டு வர மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டு, இந்த மீனை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மீனை விற்று நான் இப்படி கட்டுறேன் அப்படி கட்டுன்னு சொல்கிற மாதிரி கினோ கிட்ட கேட்குறாங்க, நீ இந்த பேர்லை விற்று என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அது கினோ என்ன சொல்கிறேன்னா, நானும் ஜுவானாவும் ஒரு சர்ச்சில் மேரேஜ் பண்ணிக்குவோம், ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்குவோம், தென் நாங்கள் கிளாத்ஸ் அதுக்கு எதாவது படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசையை அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு நம்ம கினோ. இப்போது அந்த இவங்களுடைய ப்ரஷ் ஹவுசஸ்க்கு வந்து டாக்டர் வரமாட்டாங்க, தென் ப்ரீஸ்ட் இந்த ஹை ரேங்க்கில் இருக்கிற யாருமே வரமாட்டாங்க. பார்த்தா இப்போ யார் வரேன்னா அந்த ஊர் சர்ச் இருக்கிற ப்ரீஸ்ட் வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கடவுளுக்கு தான் என்ன சொல்லணும், எதுக்கு இவங்க இந்த டைம் வந்திருக்கோம் அப்படின்னா பேர்ல் அவர்கிட்ட இருக்குது, ஒரு ரிமார்க்கபிள் பேர்ல் கிடச்சிருக்கு, அப்போ வந்து பார்த்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அந்த பேர்லை பார்க்குறக்குன்னே வந்திருக்காங்க இந்த ஊர் ப்ரீஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் டாக்டர் வர்றாரு, அதாவது இங்கே ப்ரஷ் ஹவுஸ்க்கே வராத ஒரு பர்சன் டாக்டர் வராரு. வந்து இந்த பேர்லை போய் தெரிஞ்சுக்கிட்டு பேர்லை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இன்னொரு 1 ஹவரில் பாய்சன் வந்து இன்னும் கொஞ்சம் இதாயிரும், இன்னும் கொஞ்சம் ஆக்குபை பண்ணி உங்கள் பையனை கொஞ்சம் இன்னும் மோசமாக்கிருன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கேற்ற 1 ஹவரில் கொஞ்சம் சிக்காகிற மாதிரி ஆகிறான், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாரு. கொடுத்த பிறகு கினோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேர்லை விற்ற பிறகு உங்களுக்கு நான் பே பண்ணிடுவேன்னு சொல்கிறான். டாக்டர் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவர் அந்த பேர்ல் மேலே தான் ரொம்பவே குறியாக இருக்கார். ஓகேவா? ஸோ இங்கே வராத ஒரு பர்சன் வந்ததுக்கு ரீசனும் அந்த பேர்லை பார்க்குறக்காக மட்டும்தான், அந்த பேர்லை அப்டேட் பண்ணுறக்காகவும் அந்த தாட்டுமே அவங்க மைண்டில் இருக்குது. பட் அதை வெளியே காட்டலை, அந்த பேர்லை பார்க்குறக்குனே தான் எல்லாருமே வராங்க. அதுதான் ஒரு விஷயம். தென் அந்த அன்றைக்கி நைட்டு இருட்டின பிறகு வந்துட்டு ஜுவானா அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு கினோ கூட பேச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் கினோவுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், யாரோ அந்த வீட்டை சுற்றி நடக்க மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ கத்தி எடுத்துகிட்டு வெளியே போவான். ஜுவானா அதை நோட்டீஸ் பண்ணுவான், என்ன இருந்தவனக்கானு சொல்லிட்டு பார்த்தா வெளியேருந்து ஏதோ அடிப்படி சண்டை வர மாதிரி சவுண்டு கேட்கும். அப்புறம் வெளியே போய் பார்ப்பா, இவன் மூஞ்சல் முழுக்க ரத்தமாக இருக்கும் கினோவோடைய ஃபேஸில். உள்ளே கூட்டு வந்து அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு என்ன சொல்லுவாள் அப்படின்னா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், இப்படி யாரோ நம்மளை நோட்டீஸ் பண்ண நோட்டம் ஓட்டு வீடு சுற்றி வர மாதிரி இருந்துச்சு, பேர்லை திருடுறதுக்கு தான் எவனோ வந்திருந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதான் கத்தி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ட்டு. இதை கேட்டோடனே ஜுவானாக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேணாம், இந்த பேர்ல் வந்து நம்மளை அழிச்சிரும், ஸோ இது நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அழிச்சிடணும், தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்லுவாள். பட் அவன் என்ன சொல்லுவான்னா, லூஸ் மாதிரி நினைக்காத, இதை வந்து நாளைக்கு இந்த பேர்ல் டீலர்ஸ்ட்டை கொண்டு கொடுத்தா அவங்களே வாங்கிட்டு காசு கொடுத்துட போகிறாங்க, முடிஞ்சு போச்சு, இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லிடுவான். தென் த நெக்ஸ்ட் டே இவங்க வந்து பேர்ல் டீலர்ஸை பார்க்க போகிறாங்க.
போய் அங்கே ஒரு டீலர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நல்ல அந்த பேர்ல் அசஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு 1000 பெசோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ருப்பீஸ் தென் அமெரிக்காவில் டாலர்ஸ் சொல்லலாம், அது மாதிரி இங்கே வந்துட்டு பெசோஸ் 1000 பெசோஸ் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், இல்லை இந்த பேர்ல் வந்து அதை விடையும் ஒர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தென் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் டீலர்ஸையும் பார்க்கலாம், எல்லாருமே வந்து இதை விட குறைச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு இன்னும் என்ன முடிவு பண்ண அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஏதோ பிளான் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இதை நம்மகிட்ட வந்து அப்டேட் பண்ணுறக்காக இப்படி குறைச்சி சொல்கிறாங்க. நம்ம வந்து கேபிட்டலில் போய் விற்றுருவோம், இங்கே சிட்டி கேபிட்டலில் போய் விற்றுருவோம், அங்கே தான் பெஸ்ட் டீலர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பத்திரமா சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். தென் வீட்டுக்கு போனதும் அன்றைக்கி நைட் என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு முழிச்சு பார்த்தா ஜுவானா எஞ்சி போகிறத கவனிக்கிறான். ஜுவானா எஞ்சி போகிறான், இவன் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்புறம் கடல் கேட்டபடி ஜுவானா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவள் கையில் பேர்ல் இருக்குது, அதை தூக்கி கடலில் வீச போகிறான். அதை அவன் கவனிக்கிறான். வேகமாக ஓடி வந்து ஜுவானா மேலே ஏறி விழுந்து ஒரு அடி அவளுக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த பேர்ல் அவள் கையிலேருந்து வாங்கிடுறான். வாங்கிட்டு ஜுவானாவை கீழே தள்ளி விட்டுறான். அவள் அப்படியே கீழே விழுந்துடுறா. தென் கினோ இப்போ அங்கேருந்து இந்த பேர்லை தான் கையில் வச்சுட்டு அங்கே நடந்து போகிறான். அப்புறம் பார்த்தா இன்னொரு பர்சன் யாரோ வந்து கினோ கிட்ட கையை வச்சு இந்த பேர்லை எடுக்க ட்ரை பண்ணாங்க. கினோ அவன் ஷர்ட்டில் வச்சுக்க அந்த பேர்ல் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அது கினோவுக்கு தெரியுது. உடனே இப்போ அந்த பர்சன் கூட கினோ சண்டை போடுறான். இந்த சண்டையில் அந்த பேர்ல் திரும்ப கீழே வந்து இந்த கினோ கவனிக்கலை. 2 பேரும் உருண்டு சண்டை போடுறாங்க. ஜுவானா அந்த விழுந்த இடத்துலேருந்து எந்திக்கிறா. ஏன்னா இவன் அடித்து தள்ளி விட்டுட்டான்ல, எந்திக்கிறா. எந்திரிச்சு என்ன பண்ணுறா, அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. பார்த்து அந்த பேர்ல் கீழே கிடக்குது. கீழே இருக்கிற பேர்லை எடுத்து வச்சுக்கிறேன், தூக்கி வீசலாமா என்ன பண்ணான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ளேயே அங்கே நடந்த சண்டையில் வந்துட்டு கினோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அட்டாக் பண்ண வந்த அந்த பர்சனை கொன்னுடுறான். அவன்கிட்ட இந்த கத்தி வச்சு கொன்னுடுறான். இது ஜுவானா பார்க்குறா. பார்த்துட்டு அந்த பேர்லை ஒழிச்சு வச்சுக்கிட்டா தாங்கிட்ட வச்சுக்கிட்டே அவங்ககிட்ட போகிறா. இப்படி ஒரு ஆளையே கொண்டான்னு சொல்லிட்டு ஜுவானாக்கு ஒரு பெரிய ஷாக். பட் அவன் எதை நினச்சி வரி பண்ணான் அப்படின்னா, அந்த பேர்லை தொலைச்சிட்டேன், என்கிட்ட தான் வச்சுருந்தா பேர்லை தொலைச்சிட்டேன்னு சொல்லி சொன்னோடனே இவன் அப்படின்னா பேர்லை கொடுத்துட்றான். இந்த பேர்ல் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நம்ம இப்போ இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆளை நீ கொண்டுட்டு, அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவே இருந்தாலும் ஒன்றை தான் தப்பு சொல்லுவாங்க, ஏன்னா தப்பு பண்ணிட்டோம், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி நீ போய் குவாய்டிட்டோவை கூட்டு வா, இந்த பேர்லை வந்து நம்ம கேபில் கொண்டு விற்று நம்ம பைசாக்கிக்கலாம், இங்கேருந்து தப்பிச்சிருவோம், நான் கேனோவை ரெடி பண்ணுறேன், நீ குவாய்டிட்டோவை கூட்டுவான்னு சொல்லி சொல்கிறான். இவளும் போகிறான். இவன் சைடு வந்து கேனோவை பார்த்தா கேனோ வந்து ஒரு யாரோ அதை உடச்சிருக்காங்க, அதில் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதில் ட்ராவல் பண்ணி போக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்து கேனோ யாருடைய கேனோன்னு திருடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆல்ரெடி அங்கே வந்து விடியிற ஸ்டேஜில் ஆயிடுச்சு. நம்ம மிட் நைட்டுன்னு சொன்னோம், சாரி, அந்த ஒரு அன்டைம்லாம் வந்திருக்காங்க. பார்த்தா இப்போ விடியிற நேரம் ஆயிடுச்சு, விடிய போகுது கொஞ்ச நேரத்தில். எல்லாம் இந்த கடலுக்கு போகணும்னா சீக்கிரம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சவுண்டு அதெல்லாம் இவங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் அடிக்குது. சில வீட்டில் செய்ய இந்த சாப்பாடு செய்கிற ஸ்மெல்லாம் அடிக்குது. ஸோ பயப்படுறாங்க, யார் கண்ணிலையும் மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அங்கே கினோடைய ப்ரஷ் ஹவுஸ் வந்து தீ பிடிச்சி வேறு எரியும். குவாய்ட்டு எப்படியோ காப்பாற்றி கூட்டு வந்துடுவா ஜோவானா. அப்புறம் பார்ப்பாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நமக்கு இனி ஆபத்து தான், ஏற்கனவே ஒருத்தனை கொலை வேறு பண்ணிட்டான், இங்கே சுற்றி ஆபத்தாக வேறு இருக்குது, இந்த கேனோ உடச்சாச்சு வீட்டை எரிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஜோன் தாமஸ் வீட்டில் போய் அடைக்கலம் போகிறாங்க. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, இங்கேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டே எஸ்கேப் ஆகி இந்த மலை சைடு போய் வேறு எங்கேயாவது போயிடுங்க, இந்த இடத்துலேயே இருக்காதிங்க, வேறு எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லி தான் ஜுவான் தாமஸ் சொல்கிறான். சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த 3 பேர், குவாய்டிட்டோ, கினோ, ஜுவானா 3 பேரும் போகிறாங்க. கையில் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டே போகிறாங்க. பட் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 3 ட்ராக்கர்ஸ் இவங்க பின்னாடியே வராங்க. ஒருத்தர் குதிரையிலையும் மற்ற 2 பேர் நடந்து வராங்க, கையில் ரைஃபிளும் வச்சுருக்காங்க. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்களும் மலையில் அங்கங்கன்னு ஒழிகிறாங்க. பட் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம இவன் கினோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஜுவானா நீ வந்து அவங்கள நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீ லொராட்டோவுக்கு போயிரு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ், அங்கே போயிடு, அங்கே போயிட்டேன்னா வந்துட்டு நீ தப்பிச்சிடலாம், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறான். பட் ஜுவானா என்ன சொல்ல அப்படின்னா, முடியாத என்னால் போக முடியும்னு சொல்லிடுறான். சரி அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் தான் இவனுக்கு என்ன ஐடியா தோணுது அப்படின்னா, ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க, அவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது, அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வராங்க. இவன் ஜிக்ஸாகாக போய் பார்க்க என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியல. இவங்க தண்ணி குடிக்கிற அதே ஸ்ப்ரிங்கில் தான் அவங்களும் தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம மலையில் போய் மேலே போயிடுவோம், இவனுங்க ரெஸ்ட் எடுக்கும்போது அப்படியே கீழே இறங்கிடுவோம், இவனுங்க மேலே தாண்டி தேடிட்டு போனால் நம்ம கீழே அந்த சொல்லி பிளான் பண்ணுறான். அப்படி சொல்லிட்டு நைட் ஆகிடுச்சு, இருட்டில் ஒரு கேவில் போய் இவங்க தங்கியிருக்காங்க. முழுக்க இருட்டாக இருக்குது. குவாய்டிட்டோ, கினோ அண்ட் ஜுவானா 3 பேர் அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு வெளியே தான் இந்த 3 பேர் ட்ராக்கர்ஸும் இருக்காங்க. இப்போது கினோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, ட்ராக்கர்ஸ் 3 பேரையும் கொன்னுட்டு தான் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஜுவானாக்கு பயமாக இருக்குது, ஐயோ எதுவும் பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. பட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் அந்த 3 பேரையுமே கொல்ல போகிறேன், இன்கேஸ் என்ன அவங்க கொண்டுட்டாங்கன்னா நீ இவங்ககிட்ட எப்படியாவது தப்பிச்சு லொராட்டோ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவளுக்கு ஒரு பயம் இருக்குது. தான் பையன் கன்னத்தில் கை வச்சுட்டு ஜுவானா தலையிலையும் கை வச்சுட்டு அங்கேருந்து போகிறான்.
தென் என்ன சொல்லிட்டு போவோம் அப்படின்னா, கொயரிடோவை அழாமல் பார்த்துக்கோ, ஏன்னா அவளை தான் மாட்டிக்கிடுவாங்க, இருட்டுக்குள்ளே இருக்காங்க, குழந்தைல சவுண்டை கேட்டு ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ அழாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். நிலா வெளிச்சம் வரக்கு முன்னாடி போய் அட்டாக் பண்ணிடணுங்கிற பிளானில் தான் இவன் போகிறான். ஏன்னா அவன் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பான். ஸோ நிலா வெளிச்சம் பட்டுச்சுன்னா இருக்கிற இது தெரிஞ்சிடும், அவங்க இவனதும் அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது ரைஃபிள் வச்சுருக்கணும், முதல்ல கொல்லணுங்கிறது தான் என்னுடைய பிளான். ஏன்னா அவனை கொண்டுட்டா ரைஃபிள் எடுத்து மீதி 2 பேரை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இவன் போகிறான். அங்கே கொயரிடோ அல்ட்ரா சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே அந்த ரைஃபிள் வச்சுக்கணும்னு டப்புன்னு அந்த அந்த அழுகிற சவுண்டை கேட்டு சுட்டுடுறான். எங்கே சவுண்ட் வருது அங்கே சுட்டுடுறான். அவன் சுட்ட அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கையில் கத்தி வச்சிருக்கான்ல கினோ, அதை வச்சு அவனை கொண்டுடுறான். கழுத்துலையும் நெஞ்சிலையும் குத்தி கொண்டு வர்றான். அடுத்து மீதி 2 பேரையும் கொண்டு வர்றான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆள் சுட்ட அந்த புல்லட் வந்து கொயரிட்டோ மேலே பட்டு கொயரிட்டோ இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா, ஜுவானா கினோ 2 பேருமே இறந்த கொயரிட்டோவை ஒரு ஷாலில் ஜுவானா வச்சு அப்படி அவரோட நெஞ்சோடு சேர்த்து வச்சுருப்பா. கூட்டிட்டு ஊருக்குள்ளே வராங்க. எல்லாருமே ஊரில் இருக்கிற எல்லாருமே, ஜுவான் தாமஸ்லேருந்து அவனுடைய அண்ணன் அண்ணி எல்லாருமே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே கிட்ட வந்து பேசலை, இவங்களும் பேசலை. அமைதியாக வராங்க, ஊருக்குள்ளே வராங்க. யாரும் இவங்ககிட்ட எதுவும் கேட்கல. இவங்க அங்கேருந்து அப்படியே அந்த கடல்கிட்ட வந்து கடலில் அந்த பேர்லை தூக்கி வீசுகிறான் கினோ. அதோட இந்த நாவலாக எண்ட் ஆகும். அந்த தூக்கி வீச அந்த டைம் வந்து இந்த பேர்ல் மியூசிக் ஆஃப் பேர்ல் வந்து ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலாக முடிச்சிருப்பார் ஜான் ஸ்டெயின்பக். ஸோ முழுக்கவே வந்து சாங் ஆஃப் ஃபேமிலி, சாங் ஆஃப் பேர்ல், சாங் ஆஃப் ஈவில், இந்த மாதிரி நிறையா சாங் அடிக்கடி வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் கினோவும் ஜோவானாவும் உட்காந்து பேசுகிற இடத்துல சாங் ஆஃப் ஃபேமிலி அவங்க பாடுற மாதிரிலாம் கூட நிறைய இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சாங் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரீட் அண்ட் மெட்டீரியலிசம் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி, இந்த 2 வந்து முக்கியமான தீம் சொல்லலாம். க்ரீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தீம்.